पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे दुर्वादिध्वान्तरवये सज्जनेन् दीवरेन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयाळवे श्रीगुरुभ्यो नमः हरि ओम ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால இன்றைக்கி மந்திராலயத்துலேருந்து ஆரம்பித்து பாரதம் முழுக்க எல்லா ஜகத்துலேயுமே நம்ம அத்தனை பேரும் ராகவேந்திர சுவாமிகளுடைய 353வது ஆராதன மகோத்சவத்தை ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ராவண கிருஷ்ண த்விதீயா 350 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் பிரவேசம் பண்ணிட்டார். இருந்தாலும் இன்றைக்கும் அவருடைய கீர்த்தி, அவருடைய தேஜஸ், அவருடைய சக்தி அதே அளவுக்கு நிலைக்கிறதுனா அதுக்கு காரணங்கள் என்னங்கிறத யோசிக்க வேண்டிய உத்சுக்தை நம்ம எல்லாருக்கும் வரும். அந்த ஒரு ஸ்பார்க் வரும், அந்த ஒரு குவெஸ்சன் எல்லார் மனசுலேயும் வரும். எப்படி ராகவேந்திர சுவாமிகளுக்கு இவ்வளவு தபசக்தி, இவ்வளவு அனுகிரக பலம் அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக அவருடைய சாதனம், அவர் சாட்சாத் பிரஹ்லாதருடைய அவதாரம், நிருசிம்மனுடைய கட்டாட்சம், வியாசராஜரா அவர் அவதாரம் பண்ணும்போது அவர் பண்ண கிருதிகள், அவர் பண்ண தபஸ், அவருடைய சக்தி அத்தனையுடைய சாநித்தியமாக ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறதுனால தான் அவருக்கு இத்தனை பலமாக இருந்தாலும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மெல்லாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய சரித்திரத்தில் நமக்கு காட்டிட்டு போயிருக்கார். நமக்கு தெரியும் ராகவேந்திர சுவாமிகள் எப்படி இந்த தமிழ்நாட்டில் புவனகிரி கிட்ட அவதாரம் பண்ணி கும்பகோணத்தில் வாழ்ந்து அப்புறமா பாரதாத்யந்த சஞ்சாரம் பண்ணி உடுப்பிக்கு போய் அதுக்கப்புறமா அவர் எப்படி அந்திய காலத்தில் மாஞ்சால க்ஷேத்திரத்தில் மந்திராலயத்தில் பிருந்தாவன பிரவேசம் பண்ணார், சஷரீரமாக பிருந்தாவன பிரவேசம் பண்ணாருங்கிறது வரைக்கும் we know everything. now நமக்கு வர்ற கேள்வி இந்த விஷயத்துலலாம் இல்லை. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தொடரதை விட்டுடுறோம் நம்ம. அதுதான் அவருடைய கிருதிகள். ராகவேந்திர சுவாமிகள் நமக்கு ரத்னம் மாதிரி கிருதிகள்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கார். அது பரிமள கிரந்தத்துலேருந்து ஆரம்பித்து அவருக்கு பேர் வந்ததே பரிமளாச்சாரியாளுங்கிறது பரிமள கிரந்தத்துலேருந்து தான். சாக்ஷாத் டீகாகிருத்பாதருடைய ஸ்ரீமன் நியாய சுதா கிரந்தத்துக்கு வியாக்கியானமாக இருக்கிறது பரிமளம். இந்த பரிமளம் எவ்வளவு அழகாக இருக்குங்கிறதுனால தான் அவருடைய ஆச்சாரியாள் இவருக்கு பரிமளாச்சாரியார்னு பேர் சூட்டினார்னு சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்பேற்பட்ட பரிமள கிரந்தத்தை தவிர அவர் எத்தனையோ கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது ராமச்சரித்திர மஞ்சரி, கிருஷ்ணச்சாரித்திர மஞ்சரி, இதோடெல்லாம் சேர்த்து நம்ம நித்தியம் பठனம் பண்ண வேண்டிய கிரந்தங்களாக பிராத்தசங்கல்ப கத்தியம், சர்வசமர்ப்பண கத்தியம்னு 2 கத்தியம். கத்தியம்னா சம்ஸ்கிருதத்தில் ப்ரோஸுன்னு அர்த்தம். அது ஸ்லோகம், போயம் மாதிரி வராது, ஸ்லோகங்களாக வராது. அது ஒரு டெக்ஸ்ட் ப்ரோஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அதை வாசிக்கிறது கத்தியம். இந்த 2 கத்தியத்துடைய பியூட்டி என்னென்னா, நம்ம கார்த்தால் எழுந்துக்கும் போது என்ன அனுசந்தானம் பண்ணணும் அது பிராத்தசங்கல்ப கத்தியத்தில் சொல்கிறார் ஆச்சாரியாள். இதே சாயங்காலம் என்ன பண்ணணும் அது சர்வசமர்ப்பண கத்தியத்தில் சொல்கிறார் ராயரு. இந்த 2த்தையுமே அவர் அனுகிரகம் பண்ணதுக்கு காரணம், நம்ம ஒரு நாளில் சம்புட்டமாக பகவானை நினச்சிக்கணும். ஆரம்பத்தில் அவனுடைய பிரார்த்தனை பண்ணி அவனுடைய அனுகிரகத்தை பட்டிருக்கணும். சாயந்தரம் போய் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி பண்ணதெல்லாம் நீதான்னு அவன்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த 2ம் பண்ணுறதுக்காக ராகவேந்திர சுவாமிகள் இந்த 2 கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த 2 கிரந்தத்தை அவலோகனம் பண்ணும்போது, அதுவும் பிராத்தசங்கல்ப கத்தியத்தை அவலோகனம் பண்ணும்போது ஒரு சூக்ஷ்மமாக ரொம்ப அழகான விஷயம் நமக்கு தெரியுது. அவர் அந்த கத்தியத்தில் பகவானை பற்றி தான் சொல்லியிருக்கார். ஆனால் பகவான் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் த கத்தியம் அவர் ஆச்சாரியாளை பற்றி சொல்லியிருக்கார். ராகவேந்திர சுவாமிகளுக்கு இருந்த குரு பக்தி எப்படிங்கிறது அந்த பிராத்தசங்கல்ப கத்தியத்தை பார்த்தா தெரியுது. மத்வாச்சாரியால் அவ்வளவு கொண்டாடுறார். அதுலேயும் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக ஆச்சாரியால் பற்றி சொல்கிறார். त्वदधीनं दीनं दूनं अनाथं शरणागतं येन उद्धर इति விஜ்ஞாபனகர்த்ருணாம். மத்வாச்சாரியால் நமக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெருமாள் முன்னாடி நமக்காக கை கூப்பின்னு நிற்கிறாராம். இன்னும் என்ன பிரார்த்தனை பண்ணுறார், நம்ம ஒரு ஜீவாத்மாவாக க்யூவில் போய் நிற்போம். நம்ம எவ்வளோ பாவம், எவால்யூவேஷன் க்யூ மாதிரி எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம் என்ன, அந்த மாதிரி நம்ம பகவான் முன்னாடி நிற்கும்போது நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாரு ஆச்சாரியால். என்னென்ன, இவன் உனக்கு அதீனமாக இருக்கிறவன், நிறைய தப்பு பண்ணியிருக்கான் ஆப்வியஸ்லி, ஆனால் உனக்கு கீழே இருக்கிறவன். துவததீனம் தீனம், அவனுக்குன்னு சக்தி இல்லை, அசக்தன், பரதந்திரன், நீ ஸ்வதந்திரன். துவததீனம் தீனம் தூனம் அநாதன், அவனுக்கு கதியே இல்லை, உன்னை விட்டால் அவனுக்கு கதி இல்லை, நீயும் கைவிட்டுட்டேன்னா அநாதனாக போயிடுவான். அநாதம் சரணாகதம், உன்கிட்ட சரணம்னு வந்திருக்கான். ஏன உத்தர,
இவனை காப்பாற்ற மாட்டியா, இவனை உத்தாரம் பண்ணி இவனுக்கு சத்கதியை கொடுன்னு நமக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறவரான் ஆச்சாரியாள். இதி விஜாபன கர்த்திருணாம். இப்பேற்பட்ட ஆச்சாரியாளுக்காக எதுக்கு சொல்கிறார் ராகவேந்திரர்னா, அஸ்மதாதி குருணாம். இவர் யார்? அஸ்மதாதி குருணாம், எங்கள் எல்லாருக்கும் ஆதிகுரு. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியாணாம் ஹிருத்கமல மத்திய நிவாசி. பேர்பட்ட ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியாளுடைய மனசு ஹிருதயங்கிற கமலத்தில் சதா சர்வகாலம் விராஜமானனாக இருக்கிறவன் தான் பகவானா. அவனுக்கு எல்லா இடத்த விட ஆச்சாரியாளுடைய மனசில் இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் அவன் ரொம்ப ஈஸியாக பக்தாள்கிட்ட போக முடியும். ஆச்சாரியாள் வழியாக பக்தாள்கிட்ட போனான்னா அவனை பிடிக்கிறவா நிறைய பேர். முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயை சதாம் பிரசத்தியை ச நிரந்தராயேங்கிறார் நாராயண பண்டிதாச்சாரியாள். முகுந்தன்ட்ட பக்தி பண்ணணும்னா குரு பக்தி இஸ் அ ப்ரீ ரெக்விசிட். அது இருந்தால் தான் முகுந்தன்ட்ட பக்தி பண்ண முடியும். அப்பேற்பட்ட மத்வாச்சாரியாளுடைய மகாத்மியத்தை ராகவேந்திர சுவாமிகள் இங்கே காட்டுறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவருக்கு இருந்த குரு பக்தி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு பிரசங்கத்தில் ரொம்ப அழகாக எடுப்பா. அவர் பிருந்தாவன பிரவேசம் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆப்த சிஷ்யர் அப்பண்ணாச்சாரியால் அங்கே இல்லை. அவர் வரும்போது இந்த செய்தி கேட்டுட்டார், ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் பண்ண போகிறாருங்கிறத. அவர் ஓடி வரார். வர்ற நேரத்தில் ராகவேந்திர சுவாமிகளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரார். அதுதான் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ராகவேந்திர ஸ்தோத்திரம், பூர்ணபோத ஸ்தோத்திரம். எப்போவுமே சந்நியாசிகள் அவள் முகம் ஸ்துதி, மூஞ்சிக்கு நேராக ஸ்துதி பண்ணுறதெல்லாம் எடுத்துக்க மாட்டா. ஏன்னா சமயக்கு நியாசம், அவள் எல்லாத்தையும் விட்டவா, அவளுக்கு எதுக்கு ஸ்துதி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. அப்போ ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஸ்தோத்திரத்தை எதுக்கு ஒத்துண்டாருன்னா, ஒரு அழகு சொல்லுவா. ஆரம்பத்தில் அப்பண்ணாச்சாரியாள் ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீபூர்ணபோத குரு தீர்த்த பயோப்திபாரா, அவர் ஆரம்பிக்கும் போதே ராகவேந்திர சுவாமிகள் எப்பேற்பட்டவர்னு சொல்லும்போது, இவர் பூர்ணபோதருங்கிற பூர்ண பிரஜர் ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியாளுடைய காருண்யத்தில் வந்தவர் அப்படின்னு ராகவேந்திர சுவாமிகளை சொல்கிறார். இது தெரிஞ்சிருத்துன்னா ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஸ்துதியை மறுக்கவே மாட்டார்னு அப்பண்ணாச்சாரியாளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ராகவேந்திர சுவாமிகளுடைய குரு பக்தி. அதனால தான் அவருடைய கீர்த்தி, அவருடைய யசஸு, அவருடைய தபசக்தி எல்லாம் இன்னி வரைக்கும் நிலைக்கிறது. இதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்ம குரு பக்தி பண்ணால் எந்த அளவுக்கு பண்ணணும். எவ்வளோ வேணால் வளரலாம், எவ்வளோ கார்ப்பரேட்டில் போகலாம், ஆர் வி கேன் கோ இன் டு எனி திங், வி கேன் ஈவன் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. எந்த அளவுக்கு போனாலும் குரு மேலே பக்தி இருந்தால் தான். ராகவேந்திர சுவாமிகளுடைய சக்தி அது அபாரம். அவரும் குரு மேலே பக்தி பண்ணுறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ராகவேந்திர சுவாமிகளே நமக்கு குரு. அவர் மேலேயும் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியாள் மேலேயும் நம்ம பரம்பரையில் வந்த அத்தனை ஆச்சாரியவரியாள் மேலேயும் பக்தி பண்ணுறது அவசியம். இதை நம்ம ராகவேந்திர சுவாமிகள்டேந்து இன்றைக்கி அவருடைய ஆராதனை தினத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சர்வ ஜகத்துக்கும் நல்லது பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் தபஸ் பண்ணின்னு இருக்கார். அதை பண்ணணுங்கிற பிரார்த்தனை அவர்கிட்ட நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பண்ணாமலே அவர் பண்ணுவார். இருந்தாலும் கேட்கறது நம்ம கடமை. அவருடைய திருவடிகளில் அனந்த கோட்டி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் பண்ணிண்டே அவர் நமக்கு உத்தாரம் பண்ணணும். நம்மளை பற்றி ஆச்சாரியாள்கிட்ட நல்ல வார்த்தை அவர் சொல்லணும், அவர் பகவான்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற பிரார்த்தனையை ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவடியில் பண்ணிண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.